நண்பர்களே. ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். இல்லை நண்பர்களே, நம்ம இன்னைக்கு சிங்கம்னியில் இருக்க பிரான்மலையை தான் ஏற போகிறோம். காலையிலே 6:30 மணிக்கு காரைக்குடிலேருந்து கிளம்பியாச்சுங்க. காரைக்குடி டு பிரான்மலை வந்து 50 கிலோமீட்டர். காலையில் வேற எதுவுமே சாப்பிடல, அதுதாங்க பெரிய சம்பவம் ஆகி போச்சு. சரி அப்படியே போகிற வழியில் டீயும் வடையுமாச்சும் சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே பிரான்மலைக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இனிமேல் மலை ஏறுறது தான் ஒரே வேலை. இப்போ பிரான்மலைலாம் ஏற வரீங்கன்னா தயவு செஞ்சு 2 லிட்டர் தண்ணி பாட்டிலாச்சும் கொண்டு வந்துருங்க. அப்போதாங்க அது பத்தும். இல்லைன்னா மேலே ஏறும்போதேவும் சரியான தாகம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நாங்கள் கொண்டு போனது வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஆவாசி மலை ஏறது கூட அது பத்தாது. அப்புறம் முக்கியமாக சாப்பிட்டுட்டு ஏறுங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா பிரான்மலையோட அப் அண்ட் டவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கிலோமீட்டர் வந்துடும். ஏன்னா மலையோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2500 அடி. போகும்போதே கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ஏறுனா கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். மலையோட உச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முருகர் கோயிலும் ஒரு தர்கா கோயிலும் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த மலை கீழே இருந்து பார்க்கும்போது சின்ன மலையாட்டம் தாங்க தெரிஞ்சிச்சு. போக போக அனுமர் வால் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அதனால அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிடாதீங்க நண்பர்களே. பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். இல்லைனா நம்மள்ட்ட வேற வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. மேலே வந்து குட்டி குட்டி கடலாக இருந்துச்சு, ஆனால் அது எதுவுமே ஓப்பனில் இல்லை. அதனால எதுவுமே வாங்க முடியல. ஏறலான்னு வந்து பார்த்தா இப்போ பாலைவனத்தில் தண்ணியை தேடுற மாதிரி ஆகி போச்சுங்க. சரி மனசை தளர விடக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக ஏறி முடிச்சாச்சுங்க மலையை. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இடத்துல தான் சமைப்பாங்க போல. ஆச்சு திருவிழானா நல்லா ஏறினக்கப்புறம் தான் தெரியுது இங்கே ஆக மொத்தம் 3 கோயில் இருக்குது போல. இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு முருகர் கோயில், ஒரு தர்கா கோயில் வந்து இருக்குதுங்க. இப்போ நீங்கள் இந்த மலை ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தர்கா கோயில் எங்கே இருக்குன்னு தேடுவீங்க. ஏன்னா கோவிலே ஒரு ஹிடன் ஸ்பாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதாங்க தர்கா கோயில். சரி போய் முருகர் கோயிலோட தரிசனத்தை பார்த்துட்டு வருவோம்ட்டு போய் முருகர் கோயிலை பார்த்துட்டு வந்தாச்சு. கிட்ட வேற வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லை, சம தாகம்ன்ற சொல்லியிருந்தேன்ல. அப்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக தர்கா கோயில் வந்து தண்ணி இருந்துச்சுங்க. இந்த தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணியும் அங்கே வச்சிருந்தாங்க. கோயில் உள்ள போகும்போது கண்டிப்பாக மூஞ்சியும் கை காலும் கழுவணும். கை கால கழுவிட்டு தான் கோயிலுக்கு உள்ள போகணும். போயிட்டு நல்லபடியாக தாகத்தை தீர்த்துக்கிட்டாச்சுங்க. இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மலையோட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு தாங்க போகணும். 2 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்து தான் போகணுன்ட்டு ஒரு ஃபிக்ஸில் இருக்கும். அடுத்த மலை என்ன ஏறலான்னு சொல்லுங்கள். ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.